بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய எமது தொடரான பாடத்தின் தலைப்பாக அத்தஃபனு ஃபி கைரில் மக்பரதி, மையவாடி அல்லாத, அதாவது ஒவ்வொரு ஊர்களிலும் அக்கம் பக்கத்திலே மையவாடிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். அப்படியான மையவாடிகள் அல்லாத குறிப்பிட்ட ஒரு இடத்திலே வேறொரு குறிப்பிட்ட இடத்தில் அடக்கம் செய்வது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யஹ்ருமு தஃபனு ஃபி மஸ்ஜிதின், பள்ளிவாயிலே, பள்ளிவாயில் போன்ற மதரசாக்கள் இவைகளிலே அடக்கம் செய்வது ஹராமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு அடக்கம் செய்யப்பட்டால் அந்த ஜனாசா தோண்டப்பட்டு பள்ளியிலே அல்லது பள்ளி போன்றவற்றிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அந்த ஜனாசா தோண்டப்பட்டு அதிலிருந்து வெளியாக்கி மையவாடியிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்க உலமாக்களுடைய கருத்தாக, தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இக்குரஹு தஃபுனுல் மையத்தி ஃபி பைத்திஹி, ஒரு மையத்தை அவருடைய வீட்டிலே, அவர் வாழ்ந்த வீட்டிலே அடக்கம் செய்வது, அல்லது அவருடைய மஸ்ரா, பயிர்த்தலங்கள், தோட்டம் தோப்புகளிலே அடக்கம் செய்வது, அதுபோன்ற அவருக்கு சொந்தமான ஒரு பூமியில் அடக்கம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத வெறுக்கத்தக்கதொரு செயல் என்று பல நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது. இமாம் மாலிக் அல் முதவ்வனா என்ற கிதாபிலேயும் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரியிலேயும் இன்னும் பல அறிஞர்கள் அந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாராவது ஒருத்தர் அவுசா பியுதுஃபன ஃபி தாரிஹி வஸியத்து பாத்திலத்துன், தான் மரணித்த பிறகு எனது வீட்டிலே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மரண சாசனம் செய்திருந்தால் அந்த மரண சாசனம் பாத்திலத்துன், பிழையானதாக இருக்கும். வல் மக்பரத் அஃதலு பில் இத்திஃபாக், ஆகவே பொதுவான மையவாடிதான் சிறப்பானது என்ற முடிவிலே உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே அன்ன தஃப்ன ஃபில் புயூத் சுன்னத்துன் ஹாஸத்துன் லில் அன்பியா, வீடுகளிலே ஜனாசாக்களை அடக்கம் செய்வது நபிமார்களுக்கு மாத்திரம் பிரத்யோகமானது. அவர்கள் மரணித்த இடத்திலே தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த போது அவர்களை எங்கே அடக்கம் செய்வதென்ற கருத்து முரண்பாடு சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது. அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மா கபலல்லாஹு நபியன் இல்லா ஃபில் மௌதி அல்லதி யுஹிப்பு யுத்ஃபன ஃபீஹி, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நபியையும் மரணிக்க செய்வதில்லை, உயிரை கைப்பற்றுவதில்லை. அவர் இல்லா ஃபில் மௌதி அல்லதி யுஹிப்பு யுத்ஃபன ஃபீஹி, அவன் அதிலே அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறானே அத்தகைய இடத்திலே அன்றி. அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய உயிரை எவ்விடத்திலே கைப்பற்றுகிறானோ அவ்விடத்தில் அடக்கம் செய்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இது ஃபனூ ஃபி மௌதி ஃபிராஷி, அவர் படுத்த இடத்திலே, மரணித்த இடத்திலே நீங்கள் அவரை அடக்கம் செய்யுங்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நபிமார்களுக்கு மாத்திரம் பிரத்யோகமானது. நபிமார்களை தவிர்ந்த வேறு யாரும் அவர் படுத்த இடத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்பது மார்க்கமில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வீட்டிலேயோ அவருடைய சொந்தமான பூமியிலேயோ நபிகளார் அவர்கள் அடக்கம் செய்யவில்லை. ஆகவே வீடுகளிலே அடக்கம் செய்வது அது அனந்தரக்காரர்களுக்கு மிக கஷ்டமான ஒரு இடரான காரியமாக அமைவதால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.